கண்டு எடுத்த காளமாடும். கபடி கபடி என களம் புகுந்த வேங்கையாக வேட்டையாடும் வீர தமிழச்சி. உலக அரங்கில் எதிரணிகளை பந்தாடி பறக்கவிட்ட கபடி நாயகி. வெற்றி தாய் அள்ளி அணைத்து தங்கமகுடம் சூட்டிய தங்கமகள். இமயம் முதல் குமரி வரை உலகின் 8 திக்கும் தமிழகத்தின் புகழ் பரவ செய்த சிங்கமகள். வறுமைகளையும் வேதனைகளையும் சாதனைகளின் வெற்றி படிகளாய் மாற்றி சாதித்து காட்டிய வெற்றி மங்கை கண்ணகி நகர் கார்த்திகா. இது வெறும் பெயரல்ல, கபடி களத்தில் வெற்றியை உறுதிப்படுத்தும் மந்திர சொல். கண்ணகி நகரில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த கார்த்திகா இன்று உலக அரங்கில் கொண்டாடப்படும் சிங்கப்பெண்ணாக மாறியதற்கு பட்ட கஷ்டங்கள் எண்ணில் அடங்காதவை. மிகவும் ஏழ்மையான சாதாரண கட்டிட தொழில் வேலை செய்யும் தந்தை ரமேஷுக்கும், சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளராக வேலை செய்யும் தாய் சரண்யாவுக்கும் மகளாக பிறந்த கார்த்திகாவுக்கு 6ஆம் வகுப்பு படிக்கும் போதே கபடி விளையாட்டின் மீது ஆர்வம் தொற்றிக் கொண்டது. தான் படித்த அரசு பள்ளியில் விளையாட்டு போட்டிகளில் கோப்பை வென்றவர்கள் தலைமை ஆசிரியரின் கையால் பரிசையும் பாராட்டையும் பெற்றதை பார்த்ததிலிருந்து துவங்கியதுதான் கார்த்திகாவின் கபடி பயணம். அது என்ன போட்டி, அது என்ன விளையாட்டு என்றெல்லாம் 6ஆம் வகுப்பு பயின்று வந்த அந்த மழலைக்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை. நாமும் வெல்ல வேண்டும், கோப்பையை ஏந்தி முத்தமிட வேண்டும் என்பதே அந்த மழலையின் இலக்காக இருந்துள்ளது. தானும் கோப்பைகளை வெல்ல வேண்டும் என்று ஆசிரியர்களிடம் அடம் பிடித்த கார்த்திகா கபடி கற்றுக்கொள்வதென தீர்மானித்து பயிற்சி பெற விரும்புகிறார். ஏழ்மையின் பிடியில் சிக்கி தவித்த குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த கார்த்திகாவிற்கு கபடி பயிற்சி கடுமையான உடல் வலியை தர 10 நாட்களில் பயிற்சியை கைவிடுகிறார். கபடிக்காகவே பிறந்த மகளை பயிற்சியால் வந்த வழி என்ன செய்துவிடும்? சோர்ந்து போகாமல் மன வலிமையோடு ஆர்வத்தோடு 2 ஆண்டுகளுக்கு பின் ராஜி என்ற பயிற்சியாளர் கற்றுத்தந்த வித்தைகளோடு கபடி விளையாட்டில் தனி யுத்திகளோடு உள்ளூர் போட்டிகளில் களமாடினார்.